ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க, சம்மர் சீசனில் குளு குளுன்னு வாட்டர்மெலன் ஐஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஆஃப் வாட்டர்மெலன் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இது போல் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லோரும் ஜூஸ் குடிச்சிருப்போம், கட் பண்ணி சாப்பிட்ருப்போம். இது போல் ஐஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஒயிட்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு போட்டு நம்ம இப்போ இதெல்லாம் அரைக்க போகிறோம். எங்களுக்கு ஒரு 3 ஐஸ் அளவுக்கு நாங்கள் செய்ய போகிறோம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் செய்யுங்க. இந்தளவுக்கு விதையெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணிலாம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது மட்டும் போட்டாலே போதும். அதில் நம்மளுக்கு தேவையானது வந்துடும். இதை நல்லா நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா நிறையாவே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை ட்ரேயில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் அளவுக்கு வாட்டர்மெலன் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேலெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஐஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸி ஜாரில் உள்ள ஜூஸ்லாம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். இது போல் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சதையும் கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதில் போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதோட மூடி எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 7 ஹவர்ஸ் கிட்ட அப்படியே வச்சுருங்க. இந்தளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குது. எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஒரு 2 செகண்ட் வெளில வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இந்தளவுக்கு பர்ஃபெக்டான வாட்டர்மெலன் ஐஸ் ரெடி ஆகிட்டு பாருங்கள். பசங்கள்லாம் சாப்பிட ரெடியாக இருக்காங்க. நீங்களும் இது போல் வீட்டில் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.